புரியுதுங்களா இல்லையா? இன்றைக்கு அல்லாஹ்வின் அடியார்களே, வஹீதா மார்க்கம்னு சொல்லிட்டு மக்களை வழிகெடுக்கிற இவர்களுடைய முதல் பிரச்சனையை புரிஞ்சு கொள்ளுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன? அவர்களுக்கு உண்மையிலேயே வஹீயின் மீது என்ன கண்ணியம் ஒரு மூமினுக்கு இருக்கணுமோ அந்த கண்ணியம் இல்லை. ஹதீஸின் மீது என்ன கண்ணியம், மகத்துவம், ஹதீஸ் என்றாலே பின்பற்ற வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. அதனால தான் அவங்க முரண்படுறாங்க. இதுதான் மெயின் காரணம். ஆகவே நம்ம அந்த அவங்களுடைய வழிகேட்டிலிருந்து, அவங்களுடைய அந்த ஃபித்னாக்களிலிருந்து நாம் அதாவது விடுபட வேண்டும் என்றால், நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? ஹதீஸின் மீது நம்முடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை அதிகப்படுத்தணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சஹாபாக்கள், தாபிஈன்கள் ஹதீஸுகளை எப்படி அணுகுனாங்க, எப்படி மதிச்சாங்க, அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு தான் சொல்றோம். இவங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மளை சஹாபாக்களை விட்டு பிரிச்சுட்டா, நம்மளை தாபிஈன்களை விட்டு பிரிச்சுட்டா, அந்த இமாம்களை விட்டு நம்மளை பிரிச்சுட்டா, இவர்களுக்கு நம்மளை அடிமையாக்கிடலாம். புரியுதா இல்லையா? இவர்களுடைய கூற்றுகளை சரி காணக்கூடிய மக்களாக நம்மை மாற்றிவிடலாம். அதுக்கு பிறகு குஃப்ரு, ஷிர்கு, நிஃபாக்கு, ஃபல்சஃபா, லாஜிக்குங்கிற பேரில் ஜந்தகா, இறை நிராகரிப்பு எல்லாத்தையும் புகுத்திடலாம் ஈஸியா. யாரை விட்டு பிரிச்சுட்டா? யாரை விட்டு? சஹாபாக்களை விட்டு, தாபிஈன்களை விட்டு பிரிச்சுட்டா. ஏன் சஹாபாக்கள், தாபிஈன்கள் என்ன சொல்றாங்க? எல்லாருமே ஹதீஸ் வந்துருச்சா, முடிஞ்சு, அதோட மார்க்கம் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? ஹதீஸ் வந்தாலும் அதுக்கப்புறமா ஹதீஸையும் ஆயத்தையும் வச்சு பார்க்கணும், அதுக்கப்புறமா ஹதீஸையும் சயின்ஸையும் வச்சு பார்க்கணும், ஹதீஸையும் அறிவையும் வச்சு பார்க்கணும். பிறகு எதுக்குங்க மார்க்கம்? பாருங்க, 2-3 கவுல சொல்லி முடிக்கிறேன். இமாம் ஸுஹரி சொல்றாங்க ரஹிமஹுல்லா, மீனல்லாஹிர் ரிசாலா வ அலா ரசூலில்லாஹில் பலாக். அல்லாஹ் ரிசாலத்தை இறக்குனா, ரசூலுல்லாஹ் அதை சொல்லி கொடுத்துட்டாங்க. வ அலைனா தஸ்லீம். இப்போ நம்ம வேலை என்னங்க? நம்ம வேலை என்ன? அத்தஸ்லீம், ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே தவிர அதை சரி பார்க்குற அளவுக்கு உனக்கு அறிவுனா அப்போ நீ யார்? புரியல உங்களுக்கு? புரியலையா? எங்க எது சரியோ அதை அல்லாஹ் இறக்கிட்டாங்க. ஃபஸ்தா பிமா துமர் யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக். எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் மறைக்காம சொல்லிட்டாங்க. புரியுதா இல்லை? அப்ப உங்க வேலை என்ன? அதை சரி பார்க்கறதா, அதை ஏற்று நடக்கிறதா, அதில் முரண்பாட்டை தேடுறதா, குழப்பத்தை தேடுறதா, அதை எப்படி ஒதுக்குறதுக்கு முயற்சி பண்றதா, அல்லது அதுக்கு கட்டுப்படுறதா? அல்லாஹ் அக்பர். அதுக்கு கட்டுப்படுறது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, அஜ்மஅல் முஸ்லிமூன் அலா அன்ன மன் இஸ்தபானத் லஹு சுன்னத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யகுல் லஹு அன் யதஅஹா லிகௌலி அஹதின் மினன் நாஸ். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து உனக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா யார் சொன்னாலும் சரி நீ அதை விட முடியாது. அதுதான் நம்ம சொல்றோம். புரியுதுங்களா இல்லையா? ஆகவே அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து உலமாக்கள் பேச இருக்கிறாங்க. நம்முடைய வேலை என்ன? உண்மையான குர்ஆன் ஹதீஸின் பக்கம் நம்ம திரும்பணும் என்று சொன்னால் சஹாபாக்களை முன்னிறுத்தி தான். அவர்கள் எப்படி கண்ணியப்படுத்தினாங்க? நூற்றுக்கணக்கான சம்பவம் இருக்குது. நான் ஒரு 5 நிமிஷம் 2-3 சம்பவங்களை சொல்கிறேன் பாருங்க. கிப்லா மாற்றப்பட்டுச்சு. கிப்லா மாற்றப்பட்டுச்சு. سيقول السفهاء ما ولاهم عن قبلتهم التي كانوا عليها. இதே முனாஃபிக்குகள், இதே யஹூதுகள் தங்களை புத்திசாலிகள் என்று பேசிக் கொண்டிருந்தவங்க என்ன நேற்று வரைக்கும் தொழுதுட்டு இன்னைக்கு கிப்லாவை மாற்றிக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, கிப்லாவை மாற்றினதே ரசூலை பின்பற்றவங்க யாரு அல்லது திரும்பி போறவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் தான். சுப்ஹானல்லாஹ். இதாங்க இத்திபா தஸ்லீம். முடிஞ்சு. எப்போ வஹி வருதோ அதான் நமக்கு மார்க்கம். அல்லாஹ் மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா நஅதி பிகைரி மின்ஹா அவ் மிஸ்ரிஹா. அல்லாஹ் எத்தனை ஆயத்தை வேணாலும் மறக்கடிப்பான், எத்தனை ஆயத்தை வேணாலும் மாற்றுவான். அல்லாஹ் எதை நமக்கு சட்டமாக சொல்கிறாங்களோ, ரசூலுல்லாஹ் நமக்கு எதை சட்டமாக கடைசியாக சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நேற்று ஹராமாக இருந்துச்சு, இன்னைக்கு ஹலால் ஆக்குனாங்க. நேற்று ஹலாலாக இருந்துச்சு, இன்னைக்கு ஹராம் ஆக்குவாங்க. நமக்கு வேலை என்ன? நமக்கு வேலை என்ன? இத்திபா. முத்தா ஹலாலாக இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் ஹலால் ஆக்குனாங்க, ஹராம் ஆக்கிட்டாங்க, முடிஞ்சு, அவ்வளோதான். கழுதைகளை ஹராமாக்குனாங்க, எதை ரசூலுல்லாஹ் ஹராமாக்குனாங்களோ முடிஞ்சு, அவ்வளோதான். எதை ஹலாலாக்குனாங்களோ ஹலாலாயிருச்சு, முடிஞ்சு. நம்ம கேள்வி கேட்க முடியாது. சஹாபாக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுதுகிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பை கலட்டினாங்க.
சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? தொழுது முடிச்சுட்டு சலாம் முடிச்சுட்டு ஏன் ரசூலா செருப்பை கழட்டிங்கன்னு விளக்கம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா செருப்பை கழட்டலான்னு யோசிச்சாங்களா? அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு நம்ம இருக்கிற மாதிரி பலவீனமான மூமின்கள் இருந்திருந்தா அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? தக்பீர் கட்ட நிலையிலேயே எல்லா சஹாபியும் செருப்பை கழட்டி போட்ட, ஒருத்தர் கூட மிச்சம் இல்லைங்க. எல்லா சஹாபியும் செருப்பை கழட்டிட்டாங்க. தொழுது முடிச்சோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு எல்லா செருப்பும் தனியாக இருக்கு. தொழும்போது என்ன செருப்பு போட்டிருந்தாங்க? ரசூலா கேட்டாங்க, ஏன் நீங்கள் செருப்பை கழட்டிங்க? யார் ரசூலா? நீங்கள் கழட்டிங்க, நாங்கள் கழட்டிட்டோம். அவ்வளோதான். இத்திமா இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த இத்தாஅத்து ரசூல் அந்த மாதிரி வர்ற இடங்கள்லையும் அதே போல் இன்னும் சில இடங்கள்ல எழுதுறாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இமாம் தபரிக்கு 1000 ரஹ்மத்துகளை செய்து அவங்களுடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக்கட்டும். அல்லாஹ் அக்பர். அந்த வார்த்தையை படித்து எனக்கு என்னமோ எனக்கு பல கோடி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. சஹாபாக்கள் ரசூலுல்லாவிடமிருந்து அறிந்ததெல்லாம் ரசூலை எப்படி பார்த்தாங்களோ அப்படி இத்திபா செய்யணும், இத்தாஅத்து செய்யணும், அதுதான் அவங்க அறிஞ்சிருந்தாங்க. அதற்கு மாற்றமா ரசூலுல்லா தடுத்தாலே தவிர பிடிச்சு. எப்படி? இந்த அரபி பாஷை எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் மார்க்கத்தை எப்படி விளங்கி வச்சிருந்தாங்கன்னா, ரசூல் ஒன்று சொல்லிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஒன்று செஞ்சிட்டா இது உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையா உடனே செஞ்சிடணும், அதுக்கு இத்தாஅத்து செஞ்சிடணும், உடனே அதுக்கு கட்டுப்பட்டுடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாலே தவிர, அல்லது அது ரசூலுல்லாவுக்கு மட்டும் விசேஷமானது என்று சொல்லப்பட்டாலே தவிர முடிச்சு. இதாங்க தீன். வேற கிடையவே கிடையாது தீன்ல. இத்திபா ரசூல் தான் தீன் முடிச்சு. இத்திபா ரசூல்ல குர்ஆன் வந்துடும். இத்திபா ரசூல்ல என்ன வந்துடும்? புரியல? குர்ஆன் வந்துடும். அதனால தான் நமக்கு அஹ்லுல் ஹதீஸ்னு பேர் சொல்றோமே. எதனால? அஹ்லுல் ஹதீஸுக்குள்ளார யார் இருக்கா? அஹ்லுல் குர்ஆன் இருக்காங்க. அஹ்லுல் குர்ஆன் மட்டும் சொல்லிட்டு போயிட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க நேர்வழி பெற முடியாது. ஹதீஸ் வராது, சுன்னா வராது. அதனால தான் அஹ்லுல் சுன்னா அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்லப்படும். புரியுதுங்களா இல்லையா? சஹாபாக்கள் பாருங்க. மஅக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவர் தலாக் விட்டுட்டாரு, கோச்சுக்கிட்டாங்க. அழகா நல்ல மகள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு அநியாயமாக தலாக் விட்டார். அதுக்கப்புறமா சரி நான் தப்பு பண்ணிட்டேன், திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாரு. உனக்கு இவ்வளவு நான் கண்ணியப்படுத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நீ இந்த மாதிரி செஞ்சுட்டிய, உனக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன்றாரு. ஆனால் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க திரும்ப அந்த கணவனை, அவரும் விரும்புகிறாரு, முடியாதுட்டார். ஆனால் இவர் அல்லாஹ் ஆயத்தை இறக்கணும், அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். அந்த முந்தைய கணவன் மனைவி விரும்பினாங்கன்னா இதா தராதோ பைனஹும் பில் மஅரூஃப், விரும்பினாங்கன்னா அவங்கள நீங்க தடுக்காதீங்க. வலா தஅதுலுஹுன்ன யன்கிஹ்ன அஸ்வாஜஹுன்ன இதா தராதோ பைனஹும் பில் மஅரூஃப். உடனே கட்டுப்பட்டாங்க, முடிச்சு, அவ்வளவுதான். உடனே இத்தாஅத். குர்ஆனுக்கு அப்படித்தான், ஹதீஸுக்கு அப்படித்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியம் பண்ணாங்க, இனி நான் மிஸ்தஹுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். ولا يأتل أولو الفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى. வசதி உடையவர்கள், செல்வம் உடையவர்கள் ஏழைகளுக்கு செலவு செய்ய வேண்டாம் என்று சத்தியம் பண்ணக்கூடாது. அலா துஹிப்புன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறதை நீங்க விரும்பலையா? வல்யஃபு வல்யஸ்ஃபஹு, நீங்களும் மன்னிச்சிருங்க. உடனே மன்னிச்சுக்கிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த உள்ளத்தில் உள்ள இந்த நயவஞ்சகத்தினாலையும் இத்திபால உள்ள அந்த குறை, அதே போல அந்த இஸ்திஸ்லாம் தஸ்லீம் அதில் உள்ள குறை, தஅதீம் கௌலில்லா தஅதீம் கௌலி ரசூல் அதில் உள்ள குறை தான் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் பரவி கிடக்குது. அதை பயன்படுத்தி இந்த முனாஃபிக்குகளுடைய வாரிசுகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளையும் நம்முடைய சமுதாயத்தையும் சந்தேகங்களை உண்டு பண்ணி, வஸ்வசாக்களை உண்டு பண்ணி, பலவிதமான பெயர்களில் இன்றைக்கு ஹதீஸை விட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்துறது என்ன? இந்த சலஃப் மன்ஹஜை எப்படியாவது ஒழிச்சிட்டோம்னு சொன்னால் மக்களை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். ஆகவே தான் திரும்ப நம்ம இந்த மன்ஹஜை படிக்கணும். இது சொல்கிறதுனால இல்லை சகோதரர்களே, படிங்க. நிறைய உலமாக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? மன்ஹஜை படிங்கன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த நல்ல வாய்ப்பை தந்துருவானாக. அல்லாஹ் என்னுடைய பாவங்களையும் நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் மன்னித் தருவானாக. நான் கூறிய வார்த்தைகளில் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நேர்வழியை தருவானாக. தவறான கூற்றுகளிலிருந்து, தவறான சிந்தனைகளிலிருந்து என்னையும் உங்களையும் நம்முடைய சகோதர சகோதரிகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.